ஐநார் துணை அடுத்து வரப்போகிற எபிசோடுக்கான கதைக்களத்தை வந்துட்டு இங்கே பார்க்கலாம். அதாவது நடேசனை வந்துட்டு நிலா அண்ணன் வந்துட்டு குத்திடுறான் இல்லையா? குத்துனவுடனே அங்கே உள்ள காலேஜ் பிரின்ஸ்பால் அனைவருமே வந்துட்டு ஏயா இது என்ன காலேஜா இல்லை ரவுடிசம் பண்ணுற இடமா போங்கயா அப்படின்னு சொன்னவுடனே அவன் தப்பிச்சம் பொழைச்சம்னு ஓடிடுறான் அந்த தடிமாடு தாஸு. பட்டு வாடகை வண்டியில் வந்த நிலா பார்த்திங்கன்னா அந்த வண்டியிலேயே நடேசனை ஏற்றி அதாவது மருத்துவமனை கொண்டு போகிறாங்க, சிகிச்சை கொடுத்துட்றாங்க. பட்டு இவங்க யாருமான்னு கேட்கும்போது என்னோட மாமா தான் அந்த மாதிரி வந்துட்டு கன்வே பண்ணும்போது நமக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது தன்னோட மாமானு இவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க என்றே சொல்லலாம். தன்னோட மாமானு அக்செப்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, மனசார சொன்னாங்க. அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது மறக்காமல் லைக் பண்ணுங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மருத்துவர்கள் சிகிச்சை கொடுக்குறாங்க. நடேசன் வந்துட்டு ரெக்கவர் ஆகுறாருங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நடேசனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. சோழன் பார்த்தோன்னே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வண்டியை பார்த்து ஓட்டுறான்னு சொன்னால் குண்டக்கு மண்டக்கு ஓட்டுறான்னு சமாளிக்க பார்க்குற நடேசனு. ஆனாலுமே வந்துட்டு நிலா அந்த மாதிரி உண்மையை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வந்தான், அங்கே வந்துட்டு எங்கள் அண்ணன் மிகப்பெரிய தகராறு பண்ணால் என்னை வந்து அடித்தான். இந்த மாதிரி அந்த தகராறில் கத்தி எடுத்து கையில் குத்திட்டான். அந்த மாதிரி சொன்னோன்னே சேரனுக்கு வந்துட்டு சாக்காகுது. சோழன் பல்லவனுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் கோபம் ஏறுதுன்னு வைங்களேன். சரி உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அப்பாவுக்கு தான் வந்துட்டு மிகப்பெரிய காயமாயிருச்சு, என்னால் என்ன பண்ணுறதுனே புரியலைன்னு சேடாக இருக்காங்க. உடனே சோழனும் சேரனும் கேட்குறாங்க, ஓகேம்மா ரீஅப்ளை சர்டிஃபிகேட் எடுக்க போனேல அது ஓகே வாச்சாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தான், அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு வந்து காலேஜில் கொடுத்தா தான் ரீஎஃப்ஐல் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு பிரின்ஸிபால் வந்துட்டு சொன்னாங்க. இருந்தாலுமே வந்துட்டு இந்த மாதிரி தொலைஞ்சிருச்சுன்னு ஒரு ஃபார்ம் எழுதி கொடுத்தாங்க. அந்த ஃபார்மை வந்துட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கும்போது சீக்கிரம் அதற்குண்டான வேலை நடந்துடும். அதற்காக மேம் வந்துட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. அந்த லெட்டர் தான் பார்த்து எங்கள் அண்ணன் வந்துட்டு கிழிச்சிட்டான். அதாவது வந்துட்டு அம்மா அப்பா வேணான்னு போனேல, அந்த டிரைவரோட ஓடனேல நாங்கள் படிக்க வச்ச காசடி இதில் எப்படி நீ சொந்தம் கொண்டாடலான்னு சில்லித்தனமாக கிழிச்சிட்டு போயிட்டான். அப்போ தான் ஒரு மிகப்பெரிய தகராறு ஏற்பட்டது. உங்கள் அப்பாவும் பொறுமையாக தான் இருந்தார், என்னை அடித்தோன்னா அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அவனை பார்த்தா ஒரு மிகப்பெரிய பயமாக இருக்குது, இவ்வளோ ரவுடிசம் பண்ணுவான்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னோன்னே அங்கே தாங்க அதாவது சேரன் வந்துட்டு சிந்திக்கிறாரு. ஒரு சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா நிலா வந்து இங்கே நம்பி இருக்கிறதே சேரனை வச்சு தான், ஓகேவா? அவர் தான் ஒரு பாதுகாப்பாக மூத்த அண்ணனா பொறுப்பாக இருக்கார். இந்த சூழலில் அவர் முடிவு எடுக்கிறாரு. ஒன்று அப்பா வந்துட்டு கத்தியால் குத்திட்டான், அது ஒரு கோபம். ரெண்டாவது தன்னோட தங்கச்சி வந்துட்டு இனிமேல் வெளியே சகஜமாக போகணும்னா இவன் எந்த நேரம் வேண்டுமானாலும் பிரச்சனை பண்ணுவான், அதனால வந்துட்டு இவன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும், நம்மளை பார்த்து அவன் பயப்படணும், அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுன்னு அதாவது நிலாவை அனுப்பி விட்டுட்டு சோழன் பாண்டியன் கிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை பண்ணுறாருங்க. அதாவது அவன் எங்கே போனாலும் பிரச்சனை பண்ணுவான், அதாவது நிலாவை வந்துட்டு அவன் சர்டிஃபிகேட்டை எடுக்க விட மாட்டான், நம்ம வந்துட்டு அவனுக்கு உயிர் பயத்தை காமிக்கணும், நம்மளை வந்துட்டு அவன் லேசாக எடை போட்டுறக்கூடாது இந்த நிலையில். ஏன்னா அதாவது நிலா இனிமேல் வெளியே போகிற நேரம்லாம் அவன் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணுவான். அப்போ போலீஸில் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம்னே, அதான் அப்பாவுக்கு வந்துட்டு கையில் அடிபட்டிருக்கு, நிலா தான் அவங்க அண்ணனுக்கு எதிராகவே சாட்சி சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைடா அவங்க வந்துட்டு பெரிய ஆள், போலீஸை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிடுவாங்க, இந்த கேஸை இப்படி நடத்தக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, அதாவது அவனை மறைமுகமாக வந்துட்டு நம்ம கிட்னாப் பண்ணணும், நம்ம 3 பேரும் அவனுக்கு ஒரு உயிர் பயத்தை காமிக்கணும், அப்போ தான் வந்துட்டு அவன் நம்ம பக்கம் மட்டும் இல்லைடா நம்மளை நம்பி வந்திருக்கடா அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுடா, மீண்டும் அவன் வந்துட்டு கலவரம் பண்ண வருவான், அந்த கலவரம் பண்ணக்கூடாத அளவுக்கு அவனுக்கு ஒரு உயிர் பயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு சேரன் சொல்கிறாரு. அண்டு மிகப்பெரிய சாக்காகிறங்க தம்பிக, அவன் எங்கே போகிறான் என்ன செய்கிறான்னு, டே சோலா நீ தானே டிரைவர், நீ ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நாள் பிளானில் அவனை வந்துட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்குறோம், ஒரு மரண பயத்தை ஏற்படுத்துகிறோம். அதாவது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரமணாபுரத்தில் வந்துட்டு லஞ்சம் வாங்கின போலீஸார்களை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய குலபயத்தை ஏற்படுத்தி கொள்ளுவார் பார்த்தீங்களா. ஆனால் சேரன் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு குலபயத்தை மட்டும் ஏற்படுத்துவோம், கொலை பண்ணிட வேணாம், அப்போ தான் நம்ம பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டான்னு சேரன் வந்துட்டு ஒரு பாட்ஸா ரீஎன்ட்ரி மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. இனிமே தான் நம்ம சேரனோட ஆட்டத்தை பார்க்க போகிறோம். அந்த தாஸ் தனிமாட்டு பயலுக்கு ஒரு மிகப்பெரிய குலபயத்தை சேரன் ஏற்படுத்த போகிறார் என்றே சொல்லலாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சேரன் சொன்ன மாதிரியே சோழனை வச்சு அந்த தாஸை ஹிட்னா பண்ணி ஒரு மிகப்பெரிய மரண பயத்தை ஏற்படுத்தி நிலா பக்கமே எட்டி பார்க்காத அளவுக்கு பண்ணணுமா, பண்ணுவாரா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள்.